இங்கே இந்த லேடி உங்கள் பையனை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அவன் எந்திரிச்சிட்டு கண்ணை மூடிட்டு தூங்குறான். அவன் பக்கத்தில் போய் அவனுக்கு கிச்சலிக்கா மூட்டினவொன்னே அவனே எந்திச்சு உட்காந்துடுறான். அம்மா இன்னைக்கு எனக்கு பொம்மை வாங்கி தரீங்களான்னு கேட்டவொன்னே வாங்கி தரேன்டான்னு சொன்னவொன்னே இவனும் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு கிளம்புறான். அவங்க அம்மாவோட செருப்புக்கு அருந்து போயிருக்கு. அதில் ஊசியை குத்திட்டு இவங்களும் அவன் பையனை கூப்பிட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் கூடையில் ஒருத்தர் விற்கிறத பார்த்துட்டு எனக்கு இந்த பொம்மை தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான். இது பொம்மை இல்லடா சாமிடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவங்க அம்மா வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு இவங்களும் காட்டு வேலைக்கு போயிடுறாங்க. திரும்பி அவனை ஈவினிங் கூப்பிட்டு வரும்போது அந்த பையன் கேட்குறான், அம்மா அந்த பொம்மை சூப்பராக இருந்துச்சுமா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னும் போது அது பொம்மை கிடையாதுடா சாமிடான்றாங்க. சாமினா என்னம்மான்னு கேட்டால், சாமி நம்ம கஷ்ட காலத்துலலாம் கூட இருக்கும், நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்கும்னும் போது, அப்போ நான் சொன்னால் கூட சாமி கேட்குமாம்மா அப்படின்னும் போது கேட்குமேன்றாங்க. அப்போ அவங்க அம்மா காலிலே அடிபட்டுருது, ரத்தம் வருது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் சைக்கிளில் இவங்க 2 பேரும் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறான். நைட்டு அவங்க அம்மா கிட்ட கால் வலி பரவாயில்லையாம்மான்னு கேட்டால் பரவாயில்லடான்னு சொல்கிறாங்க. நீ நல்ல செருப்பு ஒன்று வாங்கி போடுமா, நான் கூலி காசு வந்தோன்னே வாங்கி போட்டுக்கிறேன்டான்னு சொல்கிறாங்க. நான் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் உனக்கு நிறைய செருப்பு வாங்கி தரமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் இந்த சின்ன பையன் ஒரு செருப்பு கடைக்கு போய் ஒரு நல்ல செருப்பாக பார்த்து இது எவ்வளோன்னு கேட்குறான். 200 சொல்கிறாங்க. வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்டே எனக்கு சாப்பிட்றதுக்கு காசு வேணுமா, ஏதாவது கொடுங்கன்னொன்னே அவங்க கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. இவன் உண்டியில் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தா இது பத்தாதுப்பான்னு சொல்லி இந்த பையனை அனுப்பி விட்டுறாங்க. இவனும் சோகமாக வரான். அன்றைக்கி நைட்டு அவங்க அம்மா வாங்கி கொடுத்த சாமி சிலையை வச்சு இந்த பையன் வேண்டிக்கிட்டு இருக்கான். எங்கள் அம்மாவுக்கு நான் செருப்பு வாங்கி கொடுக்கணும் சாமி, எனக்கு எப்படியாவது காசை கொடுன்னு சொல்லிட்டு இவன் நைட்டு தூங்கிடுறான். அடுத்த நாள் அந்த சாமி சிலையை தூக்கிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த கடையில் போய் செருப்பை கொடுங்கன்னு காசை கொடுக்கும்போது அவர் தரமாட்டேன்னு சொல்கிறாரு. சாமி சிலையை காமிச்சு நான் சாமி கிட்டே கேட்டேன், எனக்கு சாமி கண்டிப்பாக கொடுக்கணுன்னே பாவம் பார்த்து இவரும் செருப்பை கொடுக்குறாரு. இந்த பையன் வேகமாக செருப்பை தூக்கிட்டு ஓடியாரான். இந்த பையன் ஏன் வேகமாக ஓடிறான்னு அப்போ தான் காட்டுறாங்க. காலையில் எந்திரிச்சா அவங்க அம்மா தேடிட்டு இருப்பான். அவங்க அம்மா எங்கேயுமே காணும். காட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா மயங்கி கிடக்குறாங்க. செருப்பு இல்லாதனால அவங்கள பாம்பு கொத்திருக்கு. அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கடைசியாக நம்ம அம்மாவுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கணுன்னு தான் இவன் போய் வாங்கிட்டு வேகமாக ஊருக்கு நடுவில் அவங்க அம்மா காலில் செருப்பு மாட்டி விட்றான். எல்லாரும் பார்த்து அதை அழுதுகிட்டு இருக்காங்க.